இடமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய பேரிடர். அந்த பேராபத்தில் சிக்கி நூற்றுக்கணக்கான உயிர்கள் இறந்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கானவர்களை இன்னமும் காண முடியாது இருக்கின்றது, கண்டுபிடிக்க முடியாது இருக்கின்றது. அவ்வாறு உயிரிழந்த அனைத்துடைய உறவுகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் நாங்கள் தெரியும். இரண்டாவதாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த பேரழிவுக்கு பிறகு இன்றைக்கு நாடு தற்போது வளமை நிலைமையை திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. காலநிலை மழை வீழ்ச்சி குறைந்து, நீர்த்தேக்கங்கள் குறைந்து, ஓரளவு ஒரு சுமூகமான நிலைமைகள் ஏற்பட்டு வருகின்றது ஒரு சில பிரதேசங்களில். ஆனால் இன்னமும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான கண்டி, மாத்தளை, கேகல்ல, குர்நாகல், கொழும்பு, கம்பா, அதே போன்று நுவரெலியா போன்ற பிரதேசங்கள் இன்னமும் மீண்ட வரவில்லை என்பது உண்மை. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இவ்வாறான அனர்த்தம் என்பது சொல்லி போட்டு வருவதில்லை. இது இயற்கை அனர்த்தம். அப்ப இந்த இயற்கை அனர்த்தம் என்பது எவ்வளவுதான் விஞ்ஞானம் கூடியிருந்த போதிலும் கூட, எவ்வளவுதான் கருவிகள் இருந்த போதிலும் கூட, எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற நாடுகளிலும் கூட இந்த இயற்கை அனர்த்தத்தில் இருந்து மீண்டெழுந்து அல்லது அதிலிருந்து கொண்டதாக சரித்திரங்கள் கிடையாது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் அண்மையில் ஜப்பானில் ஏற்பட்ட, இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட, அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலைமைகளும் கூட இவ்வாறான நிலைமைகள் தான். இருந்த போதிலும் கூட அங்க அப்படி நடந்தது, எங்கள்கிட்ட நடக்கிறது சரியானுங்கிறதுக்கு நாங்கள் முடிச்சு போட வரவில்லை. இருந்த போதிலும் கூட அந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது உண்மை. அந்த அனர்த்தத்தின் கீழ் எங்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பொழுது எங்களுடைய மக்கள் தாங்களுடைய உயிர்கள், உடைமைகள் கோடிக்கணக்கில் இழந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு ஒரு விடயத்தை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் தமிழரசு அவர்களே. அதாவது எம் போன்ற நாடுகளை கட்டி எழுப்புவதற்கு, எவ்வளவு உடைந்து விழுந்தாலும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அதாவது நாட்டை நேசிக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற, மண்ணை நேசிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் நினைக்கின்றோம், எமது நாட்டை வீழ்த்த முடியாது, எந்த ஒரு இயற்கை அனர்த்தங்களும் இருந்தும் மீண்டெல்ல முடியும் என இன்றைக்கு மக்களுடைய செயற்பாடுகள், மக்களுடைய உதவிகள், உலக நாடுகளுடைய உதவிகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது, அது மாத்திரமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு உதவி செய்வதில் எடுத்துக்கொண்டால் எம் போன்ற மக்கள், எம் போன்ற ஒரு இனம் உலகத்தில் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் ஏனைய நாடுகள் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தில் இருந்து ஏனைய அரசியல் ரீதியாக அல்லது லாபங்களை ஈட்டுகின்ற, குளிர் காய்கின்ற அரசியலை செய்கின்ற போக்கு இருக்கின்றது வேற நாடுகளின்.